ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வெற்றிகரமான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா இந்த 4 விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப 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 முக்கியம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்காக தான் நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நம்ம ஹாப்பியாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வேணும்னா சில முக்கியமான குணங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்கணும், நம்ம பார்ட்னர்கிட்டையும் இருக்கணும். அப்போ நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த மாதிரி பார்ட்னரை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை புதுசாக ஒரு லவ்வை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது ஈஸியாக உங்கள் பார்ட்னர்கிட்டையும் இந்த விஷயங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம கரெக்டான எனர்ஜியில் இருக்கோம் அப்படின்னாலே அந்த எனர்ஜி நமக்கு தேவையான பர்சன்ஸை நம்ம லைஃப்பில் கொண்டு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேயும் அதே மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, அதாவது நம்பகத்தன்மை. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நம்பிக்கைன்னு ஒன்று இல்லாமல் அங்கே ரிலேஷன்ஷிப்பை நம்ம லைஃப் லாங் கொண்டு போக முடியாது. ஸோ இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுற விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்காக தான். அந்த ட்ரஸ்ட்டு அடையிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இவங்க நமக்காக எல்லாமே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சீக்கிரமாக லவ்வில் விழுகிறது தான். அதாவது நமக்கு இவங்களை பற்றி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த பர்சன் உங்ககிட்ட நடந்துக்கிறத பொறுத்து மட்டும்தான் வரும். ஆனால் அது அவங்களோட ரியல் கேரக்டரை வச்சு வராது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே நமக்கு ஒரு பார்ட்டு மட்டும்தான் தெரியும், அவங்களோட ஹோல் ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியாது. ஸோ அதைப்படி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகும் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே ஃபஸ்ட்டு வரணும். உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரணும் அப்படின்னாலே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் கரெக்டாக இருக்கேன், ஸோ நான் உண்மையான லவ்வை இவங்களுக்கு கொடுக்குறேன், இந்த லவ் இவங்களுக்கு வேறு எங்கிருந்துமே கிடைக்காது, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு உங்கள் மேலே வரணும். அடுத்தது உங்கள் பார்ட்னர் மேலே வரணும். 2 பேருக்குமே இருக்கிற ட்ரஸ்ட் உங்கள் லவ் மேலே வரும். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். நீங்கள் உண்மையாக இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், நான் உண்மையாக தான் இருக்கேன், என்னோடய பர்சன் உண்மையாக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் பார்த்திங்கன்னா லவ் டுடே படத்துலேயே நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள் பார்ட்னர் உண்மையாக இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம், இப்படிப்பட்டவங்கள ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக இருங்க. எப்பவுமே இந்த உலகத்தில் நம்ம அடுத்தவங்கள சேஞ்ச் பண்ணுறக்காக வரவே இல்லை. நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த உலகம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித ஒழுக்கத்து மேலே தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உண்மையான உறவு அட்ராக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. அது எப்போ வரும்? செல்ஃப் லவ் இருக்கும்போது தான் வரும். ஸோ உங்களோட வேல்யூவை உயர்த்தி உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சன் மேலேயும் உங்களுக்கு ட்ரஸ்ட் வரும். தேவையில்லாமல் தேர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் வருமாங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்துடும். அதாவது என்னென்னா லைஃப் லாங் வருமாங்கிற டவுட்டும் உங்களுக்கு வராது. ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் மேலே தான் வரணும், அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமைன்னு இல்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. 100% எல்லாருமே சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வளர்கிற சூழ்நிலைகள் வேறு, நம்மளோட நம்பிக்கைகள் வேறையாக இருக்கும். நம்மளோட பர்சன் வளர்கிற சூழ்நிலைகள் அவங்களோட நம்பிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா உடனடியாக அங்கே நிறைய பேர் எமோஷ்னலாக கத்தி தீர்த்துறாங்க. நிறைய விஷயங்களை நம்மளோட பார்ட்னரை ப்ளேம் பண்ணிடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அந்த உறவுகள்லேயே காயத்தை ஏற்படுத்துது. நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான்,
என் மேலே தான் தப்பு, நான் தான் எமோஷனலாக நிறையா நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். அது வந்து என்னென்னா பொறுமைங்கிற குணம் இருக்கும்போது தான். பொறுமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ அந்த பொறுமை குணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. உங்களோட பார்ட்னரை அவங்களா இருக்க விடுங்க. நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஆனால் என்னென்னா 100% அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க, அவங்க லைஃப்பை அவங்கள வாழ விடுங்க. எப்போ தேவையோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி க்ரோ ஆகுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை தான் இங்கே வாழ முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொறுமைங்கிற குணத்தை வளர்த்துட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி லைஃப் லாங் ஹாப்பியாக நம்மளால் கொண்டு போயிட முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களை மதிக்கிறதுல வரும், நம்மளோட ஃபீலிங்ஸை மதிக்கிறதும் வரும். அதாவது அவங்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுக்கணும், அவங்க ஃபீலிங்ஸ்க்கு உண்டான மரியாதையும் நம்ம கொடுக்கணும். இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து நம்ம கூட இருக்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. யாராக இருந்தாலுமே சரி, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து உயிர் இருக்கும். ஸோ உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும் நீங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் என்ன தோணும், ஸோ அதனால தான் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது காயங்கள் அவங்களுக்கு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு கேட்கலாம். ஆனால் அவங்க அதை வந்து அப்போ ரிவீல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும். அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அவங்க தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, தனியாக விடுங்க. ஏன்னா எல்லா பிரச்சனையும் நம்மளே போய் நம்மளோட பார்ட்னருக்கு சால்வ் பண்ண முடியாது. இங்கே நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு தோணலை, அவ்வளோதான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாருக்கிட்டையுமேலாம் சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்தையும் நம்மளோட பார்ட்னர்கிட்டையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க ஹீல் ஆகிறதுக்கும் வந்து நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. சீக்கிரமாகவே மறுபடியும் வந்து உங்ககிட்ட நல்லபடியாக அந்த பாண்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் மதிப்பு கொடுங்க. அது மாதிரியே உங்களோட பர்சனோட ஃபீலிங்ஸுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் வந்து ஒரு வெற்றிகரமான ரிலேஷன்ஷிப்பாக உங்களால் கொண்டு போக முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தவங்க ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னா, ஓகே எனக்கு புரியுது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதனால தான் இந்த மாதிரி இருக்கீங்க, ஓகே டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இருக்க விட்டுறது. ஏன்னா உங்களுக்கு லவ் அப்படிங்கிறதே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸே இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அது லைஃப் லாங் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொண்டு போக முடியும். இப்போ எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்போ அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து முக்கியமான வேலை வெளியில் இருக்குது அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் போகிறாங்கன்னா அப்போ என்னோட முக்கியமான வேலையை அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நம்ம நினைக்கலாம் இது வந்து நார்மலாக ஒரு ஒய்ஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே அப்படின்ட்டு. கண்டிப்பாக உண்மை தான். சரி ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால தான் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, சரி போயிட்டு வாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே அவங்க திரும்பி உங்ககிட்ட தான் வருவாங்க. அச்சா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கேட்கும்போது என்ன ஆகுனா, உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து வெளியில் போகணும்னு தான் தோணும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபீலிங்கை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு திரும்ப உங்ககிட்டயே வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத வளர்த்துக்கோங்க. உண்மையாலுமே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் யாராக இருந்தாலுமே ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வளர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நம்மக்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கணும்ல. ஸோ இதெல்லாமே புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. லைஃப் லாங் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக உங்களால் கொண்டு போக முடியும். நிறைய பேருக்கு என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. லைக் சொசைட்டி கொடுக்குற லிமிட்டிங் பிலீஃப்ஸு அண்டு சோஷியல் மீடியாலெல்லாம் பார்க்குறதெல்லாம் வச்சு இதுதான் லவ்னு நம்மளாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே விஷயத்தை நம்மளோட பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்மளோட பார்ட்னரும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சில பேர் வந்து நினைப்பாங்க, நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா, வேலையப்போ வந்து நான் வேலை தான் செய்வேன், எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், நல்ல மைண்ட் செட்டில் நான் உங்கள்கிட்ட பேசுகிற மைண்ட் செட்டில் நான் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே 2 பேர்த்து மேலேயுமே தப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே அவங்களுக்கு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா வந்து பேசிடுவாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் வரும், தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட பேசுகிறாங்களோ அதனால தான் நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணுறாங்களோ. அப்படி அவங்க தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட பேசினா அது அவங்க பண்ணுற தப்பு தானே, அதுக்கு நீங்கள் காரணமாக மாட்டீங்க. இங்கே யாரையுமே வந்து தப்பு செய்யாமல் நம்ம வந்து தடுத்து நிறுத்தவெல்லாம் முடியாது. நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். அவங்கவுங்களோட கரெக்டாக ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டியது அவங்கவுங்களோட பொறுப்பு. ஸோ நீங்கள் கரெக்டாக இருங்க. உங்களை நீங்கள் வந்து
க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கணும். நம்மளோட பர்சன் கரெக்டாக இல்லை அப்படின்னா அது அவங்களோட தப்பு, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ உங்களோட வேல்யூவை உயர்த்தி உங்களை நீங்களே டிபெண்ட் பண்ணி இருங்க. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அப்போது இத்தனை கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிஸ்ஸிங்கா இல்லை உங்களுக்கு மிஸ்ஸிங்கா? ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்னென்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக இருங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா, இன்னொருத்தவங்களை நேசித்து நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களுக்கான பர்சன் கரெக்டான பர்சனான்னு யோசிங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு யோசிங்க. அப்படி பார்த்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்கள பற்றின டாக்ஸிக் எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளார ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதை நீங்கள் கிளியர் பண்ணாமல் அவங்கள வந்து ஹாப்பியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்னென்னா தேவையில்லாத பர்சன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கூட இருந்தால் உங்கள் லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் வந்து கஷ்டப்படுறதை யோசிச்சுட்டு நீங்கள் லைஃப் லாங் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியுங்கிறது உண்மைதான். ஆனால் ஹாப்பியான லைஃப் வேணும். அதையும் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். அவங்கவுங்களோட நல்ல கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து நல்ல பர்சன்ஸை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, உங்கள் ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா, உங்களை கேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள். நீங்களும் வந்து கொஞ்சம் மைண்டில் வந்து ப்ராடாக வச்சுக்கோங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஸோ 2 பேத்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லைஃப் லாங் நல்லபடியாக போகுங்கிற நம்பிக்கையோடு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணியும் இருக்காதீங்க, ஃபுல்லாக டாமினேட் பண்ணியும் இருக்காதீங்க. ஸோ இதை புரிஞ்சிருந்தீங்கனாலே லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுங்க. கண்டிப்பாக ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை தான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கஷ்டப்படுறது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு உண்மையான அன்புக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆனால் நம்மளும் கரெக்டாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்மளுக்கான லவ்வை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு கொடுக்குறக்கு நம்ம இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நம்மளை எப்பவுமே கொடுக்குற இடத்துல தானே யூனிவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.